ஹலோ மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மேடைகளிலும் விஜய் அவர்களது ஆட்சி கவிழும் என்று தெரிவித்து வருகிறார். ஒருவேளை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூறியதுபடி விஜய் அவர்களது ஆட்சி கவிழ்ந்தால் மீண்டும் சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் யார் வெற்றி அடைவார் என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு முன்பாக சேகர் பாபுவாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், அனைவருமே எங்களது எதிரி அதிமுக தான் என்பதை நேரடியாக டிக்ளேர் பண்ணாங்க. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரங்கள் அனைத்தும் விஜய் அவர்களை பற்றி பேசாமல் முழுக்க அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்தார்கள். விஜய் அவர்களது ஆதரவாளர்களை அணில் குஞ்சிகள், தற்கூரிகள் என்று கடுமையான ஒரு முறையில் அவர்களை விமர்சனமும் கிட்டத்தட்ட இளைஞர்களை அவமானப்படுத்தும் விதமாகவும் அவர்களது பேச்சுக்கள் இருந்தது. ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியாகி ரிசல்ட் கிட்டத்தட்ட 11 மணி அளவிலேயே திமுகவிற்கு ஏற்பட்டுள்ள நிலைமை மிகப்பெரிய ஒரு தோல்வி என்பது தெரிந்துவிட்டது. மேலும் திமுகவின் கூட்டணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் மனதிற்குள் இருந்தது. இந்த முறை தொங்கு சட்டசபை தான், நிச்சயமாக அமைச்சரவை இடம் கிடைக்கும் என்பதும் அவர்களது மனதில் ஆழமாகவே பதிந்துவிட்டது. மேலும் இதில் தோல்வியடைந்த திமுக ஒன்றும் புதிதல்ல. தோல்விற்கு கடந்த 2011 முதல் 2021 10 ஆண்டுகள் திமுக தோல்வியை தான் தழுவியது. ஆனாலும் எதிராக இருப்பது அதிமுக. ஒரு முறை அதிமுக என்றால் மறுமுறை திமுக என்பதுதான் இவர்களது வாடிக்கையாக இருந்தது. புதிதாக ஒரு நபர் வந்துள்ளார். எம்ஜிஆர் அவர்களை போல மக்களின் ஆதரவு, எம்எல்ஏ வேட்பாளர் யார் என்று கூட மக்களுக்கு தெரியவில்லை. விஜய் அவர்களது ஒற்றை முகத்தை வைத்து ஆதரவுகள் அனைத்தையும் பெற்றுவிட்டார். தேர்தல் முடிவுகளின் பொழுது ஸ்டாலின் அவர்களது குடும்பத்திற்கு இதுதான் மிகப்பெரிய அளவில் மனவேதனையை அடையக்கூடியதாக நம்மால் பார்க்க முடிந்தது. ஏன் சவுக்கு சங்கர் அவர்கள் கூட ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருப்பார். அதில் அவர் என்ன கூறினார் தெரியுமா? தேர்தல் முடிவுகளை பார்த்து துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுதுவிட்டார். முதல்வராக விஜய் அவர்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உதயநிதி கூறியுள்ளார் என்று சவுக்கு சங்கரை கூறியுள்ளதாக வீடியோவையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் முதல்வராக விஜய் அவர்கள் வர வேண்டும் என்று நினைத்தது மக்கள் தான். மக்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகள், மக்கள் கொடுத்த அந்த ஒற்றை வாக்குதான் முதல்வராக விஜய் அவர்களை வரவழைத்தது. மேலும் திமுக இப்பொழுது எதிர்கட்சி. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த கூட்டணி கட்சிகள் எப்ப வேண்டுமானாலும் அந்தர்பல்டி அடிக்கும் என்று. ஆனால் 5 ஆண்டுகள் அமைச்சரவையில் இடம்பெற்ற விசிகாவாக இருக்கலாம், முஸ்லிம் லீக் மற்றும் காங்கிரஸ் 5 ஆண்டுகள் முழுவதுமாகத்தான் இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் கூறுவது போல ஆட்சி கவிழ்வது நடக்காது. அப்படியே ஒரு வேளை நடந்தாலும் ஒரு தொகுதிக்கே கிட்டத்தட்ட 30 முதல் 40 கோடி வரை செலவு செய்ய திமுக ஏற்பாடுகளை செய்யும் கடந்த முறை. ஆனால் இப்பொழுது விஜய் அவர்கள் என்ற முகத்தை வைத்தே மக்கள் வாக்குகளை செலுத்துகிறார்கள் என்றால் நிச்சயம் அந்த 40 கோடியில் இருந்து 80 கோடி 90 கோடி ஒரு தொகுதிக்கு செலவாகும். இதை செலவு செய்ய அந்த வேட்பாளர் முன் வருவாரா? எதிரே போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யாராக இருந்தாலும் விஜய் அவர்களது புகைப்படத்தை வைத்தே அவர்கள் வெற்றியை தேடி செல்கிறார்கள். தற்பொழுது திமுகவின் வேட்பாளர் களத்தில் இறங்கி வேலை செய்தால் நிச்சயமாக வெற்றி என்பது கிடைக்குமா என்பதை விட பணத்தை எவ்வளவு செலவழிப்பார் என்பதுதான் இங்கு கேள்வி. அப்படியே பணத்தை செலவு செய்தாலும் அவர் வெற்றி அடைவாரா? அந்த பணத்தை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணமாகவே இருக்கும். இதனால் தான் மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெற்றால் அதில் பல ஆயிரம் கோடிகள் முதலீடுகள் செய்ய வேண்டியதாக அமையும். கூட்டணிகள் மீண்டும் திமுகவுடன் வருவார்களா? இந்த 5 சட்டமன்ற இடைத்தேர்தல் இருக்கிறது. இந்த 5 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக 4 தொகுதிகளிலாவது வெற்றியடைய வேண்டும். மக்கள் விஜயை புறக்கணிக்கிறார்கள், 30 நாட்கள் ஆகிவிட்டது, மக்கள் விஜயை புறக்கணித்து விட்டார்கள் என்று மேடையில் ஸ்டாலின் கூறுகிறார். அவர் கூறியது உண்மைதான் என்றால் இந்த 5 சட்டமன்ற இடைத்தேர்தலில் 4லாவது 3லாவது வெற்றியடைய வேண்டும். அதுவும் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக தோல்வி அடைந்துவிட்டால் அடுத்த 20 ஆண்டுகள் விஜய் அவர்கள் தான் முதல்வர் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வதாக சமூக ஊடகங்களிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் அவர்கள் ஒற்றை முகம்தான் இந்த மக்களின் மாற்றத்திற்கான காரணமாக அமைந்துள்ளது என்பதை ஸ்டாலின் தற்பொழுது ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் கடந்த 6 நாட்களாக
அதிமுகவை விமர்சனம் செய்யாமல் திமுகவை ஒட்டுமொத்தமாக அதிமுகவிற்கு எதிராக விமர்சனம் செய்த திமுக ஐடி விங்ஸ் முழுக்க முழுக்க தாவேகாவின் பக்கம் இறங்கியுள்ளது. ஆனால் விமர்சனம் தான் இங்கு மாற்றத்திற்கான வழியா என்று கேட்டால் கிடையாது. மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை திமுக ஆளும் கட்சியிடம் இருந்து பெற்றுத்தர வேண்டும். அதுதான் உண்மையான எதிர்கட்சி. அதிமுக இதை செய்யாத காரணத்தினால்தான் 3வது இடத்திற்கு வந்தது. கடந்த ஆட்சியில் உட்கட்சி பிரச்சனையின் காரணமாக அதிமுக அந்த 5 ஆண்டுகளை செலவழித்து விட்டது. மேலும் கடைசி ஆண்டில் தான் சுற்றுப்பயணங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டார். ஆனால் இதை தவிர மீண்டும் திமுக செய்தால் 2031 தாவேகா தான் ஆட்சியை அமைக்கும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தேர்தலுக்கு முன்னால் சேகர்பாபு துரைமுருகனிடம் பேட்டி அளித்த பொழுது அவர்களை பற்றி பேசாதீர்கள், 200 தொகுதிகளிலும் நாம் தான் வெற்றி என்று நம்பிக்கையுடன் இருந்தார்கள். ஏன் சில ஊடகங்களையும் புறக்கணித்தார்கள். தேர்தல் முடிந்த பிறகு கொளத்தூர் தொகுதியில் கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார் சேகர்பாபு. இதற்கு காரணம் என்ன? நீங்கள் செய்த ஊழல்கள், குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதற்கேற்ப தற்பொழுது ஊடகங்கள் மூலமாக ஒவ்வொரு இணையதளங்களின் மூலமாக ஒவ்வொரு நபர்களும் தற்பொழுது செய்தி ஊடகங்களாகத்தான் இருக்கிறார்கள். சரி, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? சட்டசபையில் எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும். மக்களுக்கான தேவையான நிதிகளை பெற்று மக்களது அடிப்படை வசதிகளை சொன்ன வாக்குறுதிகளை தாவேகா நிறைவேற்றுகிறதா என்பதை முன்கூட்டியே மக்களிடம் நேரடியாக திமுக சென்று பிரச்சாரங்களை முன்வைத்து தாவேகாவிடம் இருந்து பெற்று வைக்க வேண்டும். இதுதான் திமுக எதிர்கட்சியாக செயல்படுவது. இதை தவிர மீண்டும் மீண்டும் இளைஞர்களையும் விஜயையும் தனிப்பட்ட முறையில் டார்கெட் செய்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால், தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் நிச்சயம் திமுக எதிர்கட்சியாகத்தான் இருக்கும் அல்லது 3வது இடத்தில் தான் இருக்கும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த தாவேகா ஆட்சிக்கு அமைந்த பிறகு இந்த 30 நாட்களில் பல குற்றச்சாட்டுகளை திமுக முன்வைக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த 1000 ரூபாய் மகளிருக்கான தொகையை 1.5 வருடங்களுக்கு பிறகுதான் கொடுத்தீர்கள். அதுவும் தேர்வு செய்யப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு தான் என்று அந்தர்பல்ட்டியும் அளித்தீர்கள். அதற்கான விளக்கத்தை உங்களால் கொடுக்க முடிந்ததா? கிடையாது. ஏனென்றால் அப்பொழுது அதிமுக கஜானாவை காலி செய்துதான் எங்களிடம் தந்ததாக அப்பொழுது நிதியமைச்சராக இருந்த பி.டி. பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் தெரிவித்தார். ஆக ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது எதிர்கட்சியாக இருக்கிறது. மீண்டும் தேர்தல் நடந்தால் நிச்சயம் இந்த 56 தொகுதிகள் 10 தொகுதிகளாக ஆதவர்ஜுனா அவர்கள் கூறுவது போல நேற்றுதான் கூறியிருப்பார். ஆதவர்ஜுனா அவர்கள் கிட்டத்தட்ட கூட்டணி இல்லாமல் திமுக தனித்து போட்டியிட்டால் 10 இடங்களை தாண்டாது என்பதையும் கூறியிருப்பார். இது திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஒருவேளை திமுக சொன்னபடி ஆட்சி கவிழ்ந்தால் மீண்டும் யார் அமைப்பார் ஆட்சி என்பதை மக்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.